ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் ஒரு அமானுஷமான தீவிர சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 2020 காலகட்டத்தில் கொரோனா பீரியடில் பேயை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி போனால் ஒரு 4 இளைஞர்களுக்கு ஏற்பட்ட அமானுஷமான தீவிர சம்பவங்களை பற்றி தான் கொஞ்சம் கூட விறுவிறுப்பு குறையாத அளவுக்கு இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2020 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குது. அப்போ இந்த பசங்க 4 பேருமே 12th படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. 12th படிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிக்கும் போதே லாக்டவுன் போடப்பட்டுருது தமிழ்நாட்டில். இதுக்கப்புறமா அந்த பசங்க எல்லாருமே பக்கத்து வீடு அப்படிங்கிறனால பெருசாக அந்த பசங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. வீட்டிலேயே ஜாலியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொரோனா டைமில் பணமெல்லாம் இல்லாமல் யாருனாலையும் சமாளிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே வேலையெல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் பணம் இல்லாமல் யாருனாலுமே எந்த பொருளும் வாங்க முடியல. அதனால் இந்த பசங்களும் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வேலை இருக்குமான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த வேலையுமே இல்லை. அந்த டைமில் தான் லாக்டவுன் இருக்குல்ல, அதனால் பெருசாக கம்பெனிங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த சம்பவம் எல்லாமே திருப்பூர் தான் நடந்திருக்குது. அந்த டைமில் திருப்பூரில் எந்த கம்பெனியுமே ஓப்பன் ஆகலை. எல்லாமே லாக்டவுனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் க்ளோஸ்லிங்லேயே தான் இருந்தது. அந்த டைமில் தான் கதை போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பசங்க ஆளுக்கு 4 பேருமே ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே ஃபோனில் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது ஜாப் இருக்குமான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க தேடி பார்த்த வரைக்கும் முக்கால்வாசி எல்லாமே ஃபேக்கு தான். அதுக்கு மேலே ஏதாவது ஜாப் கிடைச்சாலும் பெருசாக ட்ரஸ்டபுளாக இல்லை. வேலை செஞ்சாலும் பணம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரஸ்டபுளாக இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாருக்குமே ஐடியா வரல. இதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் ஒரு 12 மணி அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு தூக்கம் வராததுனால ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ வந்திருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னா, நைட் டைமில் அந்த கோஸ்ட் இருக்கிற பில்டிங்கெல்லாம் போய் கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. அந்த கோஸ்ட் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 பேர் கொண்ட குழு கேமரா, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு, டார்ச் லைட் இதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ரீச் ஆகிருக்கு. அப்போ தான் அவங்களும் ஒரு புதுசாக ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு 10 வீடியோ தான் போட்டிருக்காங்க, நல்லா ரீச் ஆகிருக்காங்க. அப்போ இந்த பையனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி இது லாக்டவுன் பீரியட் தான், பெருசாக நிறையா பில்டிங்கு இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது. நிறையா அமானுஷ்யமான பில்டிங்கு இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது. நம்மளும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இருக்கிற 3 பசங்களுக்கும் அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அந்த பசங்களும் தூங்காமல் தான் இருந்திருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான், நம்மளும் இந்த ஒரு மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பாலடைஞ்ச பங்களா. ஒரு 100-150 வருஷமாகவே அந்த பக்கம் யாருமே போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பேய் பங்களான்னு சொல்லி நிறைய பேர் அந்த பக்கம் பேய் பார்த்தேன்னு சொல்லி அந்த பக்கம் யாருமே போகிறதே இல்லை. ஏன் நம்ம அந்த பில்டிங் போய் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது? ஒரு 4-5 நாள் வீடியோ எடுத்து பார்ப்போம், ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லை அப்படின்னா இது விட்டுட்டு நம்ம வேறு ப்ரொஃபஷன் ஏதாவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த பில்டிங்க்கு போகிறதுக்கு தேவையான வண்டி, அதுக்கப்புறம் 4 பேர் 4 ஃபோன் வச்சுருக்காங்கல்ல, அதனால் 4 பேருமே அவங்கவுங்க ஃபோனை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி, வாட்டர் பாட்டில், டார்ச் லைட்டு இது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் போட்டுட்டு இவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்கிட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையில் வந்துடுறோன்னு சொல்லிட்டு நார்மலாக போகிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த பில்டிங்க்கு போய் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலை. அதனால் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி பொறுமையாக போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக ஒரு 7-7:30 மணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரோட எண்டில் ஒரு வேப்ப மரம் இருக்காமா, அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பையன் இன்னொரு பையன் என்னங்கிறாரு அப்படின்னா, ஏன் மச்சான் நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம கிளம்பி போக வேண்டியதானே, இப்போவே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி கேட்கவும், இந்த நேரத்துக்கு போனால் ஆள் நடமாட்டம் இருக்கும், நம்ம ஒரு 12-1 மணி அப்படிங்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் போய் எடுக்கிறதுக்கு இப்போ எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சேஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அனுப்புகிற சொல்கிறாரு. இதுக்கப்புறமா சரியாக ஒரு 12 மணி ஆயிடுது. அந்த பசங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பி அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த விஷயம்தான் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படின்னு. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும்போதே நல்லா கவனிக்கிறாங்க. 2 பக்கமும் மரம் இருக்குது. அந்த மரத்தை தாண்டி தான் அந்த பில்டிங்கே போக மாதிரி இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது சரியாக பார்க்குறாங்க, அந்த பில்டிங்க்கு சென்டர்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரமே வளர்ந்துருக்கு. அப்போவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது பில்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ பாலடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க.
இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்டிங்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழைய கேட் ஒன்று இருக்குது. அந்த கேட் வந்து தொட்டாலே விழுந்துருமாட்டிருக்கு. அவ்வளோ வந்து பழசு. யாருமே வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி உள்ளே போயிட்டு இருக்கவே அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு அழுகி போன மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கிறத கவனிச்சுட்டு இருந்த அந்த பையன், உங்களுக்கெல்லாம் அந்த அழுகி போன ஸ்மெல் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எங்களுக்கும் லைட்டாக ஒரு அழுகி போன ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயமே ஏற்படுது. இவ்வளோ நேரமாக வந்து அவங்களுக்கு பயமே இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையும் வேற, சுத்தமாக வந்து வெளிச்சமே கிடையாது. இவங்க கையில் இருக்கிற டார்ச் லைட்டு மட்டும்தான் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. அந்த டார்ச் லைட்டு பேக்கப் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் நிற்குமாங்க. ஏன்னா பெரிய குவாலிட்டியான டார்ச் லைட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் இருக்கிற டார்ச் லைட்டு ஒரு 2-3 டார்ச் லைட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 4 பேர் இருக்காங்க, ஆனால் 3 டார்ச் லைட் தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் போயிடுறாங்க. போயிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் அவங்க அவங்க ஓட்டிகிட்டு வந்த வண்டியை அங்கே பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்டிங்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த பில்டிங்கில் தங்கியிருந்தவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து செதறி ரொம்ப கொடூரமாக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு 100-150 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற அந்த பாலடைஞ்ச பில்டிங்லாம் தண்ணி அடிக்கிறதுக்காகவாது யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பில்டிங்கில் வந்து ஒருத்தர் கூட இது வரைக்கும் உள்ளே வரல. ஒரு சின்ன பேப்பர் கூட அந்த பில்டிங்குள்ளே இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு போன பசங்களுக்கும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஒருவேளை உண்மையாலுமே இந்த பில்டிங் வந்து அமானுஷ்யமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கப்புறமா வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணி இந்த பையன்களை கூப்பிட்டு போனார்ல அந்த பையன் என்னங்கிறாருன்னா, டேய் அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா தான், பேய் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா தான், நீங்கள் வந்து பெருசாக பயந்துக்காதீங்க, சுற்றி ஒரு 4 வீடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து உள்ளே போகிறாங்க. ஆனால் அது உள்ளே போன உடனே தான் அவங்களுக்கு தெரியுது இது வந்து பேய்ங்கிறது சும்மா இல்லை, உண்மை அப்படிங்கிறது அப்போ தான் அந்த பசங்களுக்கே புரிஞ்சிருக்கு. ஏன்னா உள்ளே போன உடனே அவங்க கேமரா ஆன் பண்ணுறாங்க, கேமராவே ஆன் ஆக மாட்டேங்குது. கேமரா வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அது ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தால் பரவாயில்ல, 4 பேர்த்தோட கேமராவும் ஆன் ஆக மாட்டேங்குது. கேமரா ஆன் ஆக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் ஃப்ளாஷும் ஆன் ஆக மாட்டேங்குது. ஃபோனில் டார்ச் லைட் வந்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனால் ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது 4 பேர்த்தோட ஃபோன்லேயுமே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சுட்டு 4 பேர்த்தோட ஃபோனையும் அட் அ டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி ஏரோப்ளைன் மோடில் போட்டுடுறாங்க. 4 பேர்த்தோட ஃபோன் வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டு இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போகும்போது இவங்க இல்லாமல் இவங்க பின்னாடி இன்னொருத்தர் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு வருது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பின்னாடி 4 பசங்களுமே வந்து லைனாக போயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படி போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி வந்து இன்னொருத்தர் வந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் வர பையனுக்கு வந்து தனியாக யாரோ பின்னாடி வந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அந்த பையன்கிட்ட டார்ச் லைட்டும் இல்லை, கையில் இருக்கிற ஃபோனும் அந்த ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா அது பெரிய ஒரு பில்டிங், அது நல்லா உள்ளே போயிட்டு இருக்காங்க. போக போக வந்து அந்த பசங்களும் முன்னாடி போயிடுறாங்க. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. பின்னாடி வந்து யாரோ வந்துருக்கிற மாதிரி ரொம்ப பயமாயிருது. டக்குன்னு பின்னாடி திரும்பிடுறாப்புல. பின்னாடி திரும்பினா யாருமே இல்லை. இந்த பையனுக்கும் கொஞ்சம் பயமாயிருது. நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அந்த பையனுக்கு வேற அந்த மூச்சுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாட்டிருக்கு. ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. டக்குன்னு வந்து இந்த பையன் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அந்த பையன்கிட்ட டார்ச் லைட்டும் இல்லை, அந்த ஃப்ளாஷ் லைட்டு தான். அந்த ஃப்ளாஷ் லைட்டோட வெளிச்சம் வந்து சுத்தமாகவே பத்தலை. ஏன்னா அந்த கருகும்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு பங்களாவில் அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து சுத்தமாக எதுவுமே பத்தாது. அந்த பையனுக்கும் பத்தலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நிறவிட்டே போயிட்டுருக்காரு. அப்படி நிறவிட்டே போயிட்டு இருக்கும்போது அவரோட லெஃப்டில் வந்து ஒரு உருவம் வந்து நின்றுக்கிற மாதிரி இருக்குது, நிழலில் வந்து நின்றுக்கிற மாதிரி இருக்குது. மச்சான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பக்கத்துலேயே போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்த அசைவுமே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையன் வந்து அவ்வளோ நேரம் மேலே வந்து டார்ச் லைட் அடிக்கல, கீழே தான் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டே போயிட்டுருக்காரு. திடீர்னு வந்து அந்த அசைவே இல்லாமல் இருக்கிறத பார்த்து அந்த பையன் டக்குன்னு அந்த ஃப்ளாஷ் லைட் எடுத்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே ஒரு பயங்கரமான ஒரு உருவம். இதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு வந்து விடவெடுத்து போய் அந்த ஃபோன் வந்து அங்கேயே பட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த பையன் அங்கேயே விழுந்துடுறாரு. இது தெரியாமல் அந்த 3 பேர் மட்டும் உள்ளே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து ஒரு பையன் வந்து பேச்சு சத்தத்தையே காணோம். என்ன இது, பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்க பேச்சு சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பையனே இல்லை. இவங்க வந்து அந்த பில்டிங்கோட எண்டுக்கே போயிட்டாங்க. இந்த பையன் வந்து பில்டிங்க்கு சென்டரில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு.
எங்கே இவன் காணோம், எங்கே போனான்னு தெரியல, இவங்ககிட்ட டார்ச் லைட் வேறு இல்லை, என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க டக்குன்னு அங்கே இருக்கிற ரூமை மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி வர ஆரம்பிக்கும் போது அந்த 3 பேத்தோட கேமராவும் வந்து பிளர் ஆகுது. அப்படியே யாராவது ஒரு நபர் வந்து நடந்து போனாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் ஒரு ஃபோக்கஸ் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு உருவத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிளர் ஆகிற மாதிரியே இருக்குது. இதை வந்து 2 பேர் கவனிக்கல, இந்த 3ஆவது இருக்கிற அந்த பையன் வந்து கவனிச்சிடுறாரு. கவனிச்சுட்டு டேய் என்னோட கேமரால வந்து ஏதோ பிளர் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இல்லடா என்னோட தெளிவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமரா அப்பதான் அந்த 2 பேர் பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கும் பேரதிர்ச்சி. ஏன்னா அவங்களோட கேமராலையும் வந்து ஒரு உருவம் நடந்து போற மாதிரி அப்படியே பிளர் ஆகுது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ரொம்ப பயமாயிருது. அதுக்கப்புறம் அந்த உருவத்தையே வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அது வந்து இவங்களே சுத்துது. இவங்க வந்து சென்டரான் இருக்காங்க அந்த ரூம்குள்ள, அது வந்து அப்படியே சுத்துது. கரெக்டாக வந்து அந்த கேமராவும் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த உருவத்தை தான் ஃபோக்கஸ் ஆகுது, ஆனால் ஃபுல் பிளர்ராக இருக்கு அந்த உருவம். எப்பவுமே வந்து நம்ம ஃபேஸ் மட்டும்தான் வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் இதில் வந்து ஃபோக்கஸ் ஆகுது, ஆனால் ஃபோக்கஸ் ஆகுது ஃபுல்லாக பிளர்ராக இருக்கு. என்ன இதுன்னு தெரியாமல் அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. சரி இவனையும் காணமேன்னு சொல்லிட்டு சரி என்னதான் ஆனாலும் இதை கேப்சர் பண்ணுவோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேயே இப்படி கிடச்சிருக்குது, கேப்சர் பண்ணி டக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து ரொம்ப பயம். அப்படியே கையிலேருந்து அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே விடவெடுத்து போயிடுறாங்க. விடவெடுத்து போய் வேர்த்து கொட்டுது 3 பேத்துக்குமே. 3 பேத்தோட கேமராலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு உருவம் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த உருவத்துக்கு பின்னாடி இன்னொரு உருவம் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. 2 உருவம் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. இது பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப கிடுகிடுன்னு நடுங்கி போயிடுது. இதுக்கு மேல வந்து இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்னு பாக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு சூறாவளி காட்டுற மாதிரி இந்த பங்களாக்குள்ள சுத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே பயமாயி போயிருது. அவனை வேற காணோம், சரி ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது வந்து ஒருத்தரோட போன் வந்து அங்கேயே விழுந்துருது. எடுக்கலான்னு சொல்லி ஓடுறாரு அந்த பையன். அப்படி ஓடும்போது டக்குன்னு அந்த உருவம் வந்து இவர் கண்ணுக்கே தட்டுப்பட்டுருது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தெரியாம வந்து அந்த கேமரால மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க கண்ணிலேயே அந்த உருவம் வந்து தட்டுப்படுது. அந்த 2 பசங்களுக்கும் தட்டுப்படல, அது ஒரு பையனுக்கு தான் தட்டுப்படுது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. இந்த பையன் மட்டும் தான் தனியா சிக்கிட்டாரு. இந்த பையனோட கண்ணுக்கு வந்து தட்டுப்பட்டுருது. கண்ணு மட்டும் சகப்பா இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து ஒரு கண்ணுக்கு தட்டுப்பட்டுருது. தட்டுப்பட்டோடனே இவருக்கு உயிரே இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போனை மட்டும் எடுத்துட்டு இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த ரூம் விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி வந்து அந்த பையன் ஓடிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் அந்த பையன் கூட போய் சேர்ந்துடுறாரு. அந்த உருவத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்ககிட்டையும் கேட்குறாரு. 2 பசங்கிட்ட கேட்கப்போ எந்த உருவம் பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த வீடியோ எடுக்கிற உருவத்தை பற்றி தானே கேட்குற அப்படின்னு அந்த பசங்க கேட்குறாங்க. இல்லை அந்த உருவத்தை பற்றி கேட்கல, என் ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு, அப்புறம் உருவம் நான் பார்த்தேன், கண்ணு வந்து அப்படியே சவப்பாக இருந்தது, என்னோட உயிரே போயிடும் போல இருந்தது, அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறாரு அந்த 2 பேர்த்துக்கிட்ட. அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே அந்த உருவத்தை பார்க்கல, சரி இந்த பில்டிங் வந்து ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேலே இந்த பில்டிங் கூட இருக்க வேண்டாம், நம்ம வந்து அவனை கூப்பிட்டு நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மயக்கம் போட்டு விழுந்த பையனை தேடுறதுக்காக 3 பேருமே வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்த அந்த பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, அந்த பையன்கிட்ட இருந்த ஃபோனு கீழே கிடக்குது, அந்த பையனை காணோம். அந்த பையனை வந்து காணோன்னு சொன்னோன்னே இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. ஏன்னா புது இடம், வீட்டில் அம்மா அப்பாட்டையும் யார்ட்டையும் சொல்லலை. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப பயம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த மூச்சுக்குழலில் வேற அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது. டக்குன்னு வந்து மூச்சு அடைச்சிருமாமா. அப்படி இது எதுவும் ஆயிடுச்சா, இவங்ககிட்ட டார்ச் லைட்டும் இல்லை, ஃபோனும் கீழே போட்டு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த பில்டிங்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த பில்டிங்குள்ளே இந்த பையனை தேடி இந்த பசங்க போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருந்தே எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏன்னா அப்பேற்பட்ட பில்டிங்குள்ளெல்லாம் நம்ம கண்டிப்பாக போகவே கூடாது. இந்த பசங்க வந்து த்ரில்லிங்காக உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து இப்போ தொலைச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்டிங்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து தெளிவாக இருக்கிறாங்க, பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஒரு பையன்கிட்ட தான் வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்ற 2 பசங்க கையில் வந்து டார்ச் லைட் இருக்குது. 3 பேருமே அவங்க கையை வந்து பிடிச்சிட்டு பொறுமையாக உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. தேடும்போது எங்கேயுமே அந்த பையன் இல்லை. இவங்க 3 பேருமே அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசு தானே, 12 தான் முடிச்சிருக்காங்க, இப்போ 18 வயசு தான் இருக்கும். பையனை வேறு தொலைச்சிட்டோமே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அழுதுட்டு சரி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது அந்த பையனோட ஃபோன் எங்கே கிடந்துச்சோ அந்த இடத்துல இந்த பையன் அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பையனை வந்து எழுப்பி என்னடா ஆச்சு, எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பையன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு.
அவங்களும் வந்து மறுபடியும் கேட்குறாங்க. ஆளாள் மாத்தி மாத்தி கேட்குறாங்க. எங்க போன உன்னை வந்து ஆள காணோமே சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. ஆனா அந்த பையன் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறமா இவங்களுக்கும் பயம் வந்துருது. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போலான்னு சொல்லி அந்த பையனையும் கூப்பிட்டு போலான்னு பார்த்தா, அந்த பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. நடவடிக்கையெல்லாம் வேற மாரி இருக்கு. ஒருவேளை பயந்துட்டானாட்ருக்குது. ஒருவேளை நம்ம விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி இவனுக்கு பயம் போல அப்படின்னு இந்த பசங்கள்லாம் அந்த பையன வந்து 2 பசங்களும் வந்து அவங்க தோள்ல கை போட்டுட்டு கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளிய போன அந்த பசங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த பெட்ரோல் டேங்க்ல இருந்து அந்த பெட்ரோல் ஒயர் கட் ஆகி மொத்த பெட்ரோலும் வெளிய போயிருது. ரொம்ப அமானுஷ்யமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க வீட்டுக்கே வந்து 2 கிலோமீட்டர் போகணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அந்த பில்டிங் சுத்தி யாருமே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஊரே இருக்குது. இவங்க வீட்டுக்கு போறதுக்கு 2 கிலோமீட்டர் போகணும். எப்படி போறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு அரை கேனுக்கு வந்து ஒரு பெட்ரோல் இருக்கு. நான் வந்து கேன்ல ஒரு எமர்ஜென்சிக்காக புடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லவும், இந்த பசங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டைம்ல வந்து இங்க சிக்கிட்டோம் அப்படின்னா எது வேணா நடக்கலாம். இவங்க வேற ஒவ்வொரு பசங்களுக்கும் வந்து அமானுஷ்யமா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்ல தட்டுப்பட்டுட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும்னு தான் ட்ரை பண்றாங்க. அப்பவும் அந்த பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மந்திரி சுட்டு மாரியே நின்னுட்டுருக்காரு. இந்த 3 பசங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க பேக்லயே வந்து செல்லோ டேப் இருக்கு. அந்த ஓஸ வந்து ஒரு செல்லோ டேப் போட்டு சுத்திட்டு, டேங்க்ல வந்து ஒரு 1/4 லிட்டர் தான் ஊத்துறாங்க. 1 லிட்டர் கேனு. அதுல வந்து ஒரு 1/4 லிட்டர் தான் ஊத்துறாங்க. ஏன்னா எப்படி லீக் ஆகும். டேப் போட்டு ஒட்டியிருந்தாலும் லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிய ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஊத்திக்கலான்னு ஊத்திட்டு இருக்காங்க. அப்படி ஊத்தும்போது இவங்க ஒரு விஷயம் பார்க்குறாங்க. இவங்களோட உடம்பே அப்படியே நடுங்கி போகுது. என்ன அப்படின்னா, அந்த பில்டிங்க்கு சென்டர்ல ஒரு மரம் வந்துருச்சுன்னு சொன்னான்ல, அந்த மரத்துல ஒரு உருவம் உட்காந்து இவங்களே பார்த்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. இவங்க ஸ்டார்ட்டிங்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, அது நைட் டைம் அப்படிங்கிறனால வவ்வால் இல்ல அப்படின்னா ஆந்தை அந்த மாரி ஏதாவது இருக்குமோ என்னமோன்னு பார்த்தா, ஒரு பெண்ணோட உருவம் மாரி இருக்கு. தலையிலேருந்து கால் வரைக்கும் முடி. சாரி கட்டிட்டு ஒரு உருவம் அந்த மரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருது. அதுவும் எப்படின்னா, அந்த 4 கால்ல இறங்கி வருது. 2 கால்ல இறங்கி வரல, 4 கால்ல இறங்கி வருது. இத பார்த்து அப்படியே இவங்க மிரண்டு போயிடுறாங்க. மிரண்டு போயிட்டு இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது என்னடா இது இப்படியே ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயமாயிருது. அந்த மந்திரி சுட்ட மாரி இருக்கிற பையன் அந்த பில்டிங்கே தான் உத்து பார்த்துட்டே இருக்காரு. என்ன ஆச்சுன்னே அந்த பையனுக்கு தெரியல. இதுக்கப்புறமா ஒரு சூறாவளி காற்று மாரி இந்த பசங்க உள்ள போகும்போது சூறாவளி காற்று மாரி வந்ததுல்ல, அதே மாதிரி இந்த பசங்க வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூறாவளி காற்று மாரி அந்த பில்டிங்குள்ள இருந்து ஒண்ணு வெளிய வருது. இத பார்த்துட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப பயம். ஒருவேளை அந்த மேல இருந்து பார்த்த அந்த உருவம் தான் வந்து கீழ வருதோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலேயே இருக்காங்க. அப்போ அந்த மந்திரி சீட்டு மாரி இருந்த பையன் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரொம்ப பயத்தோட இருக்கிற பையன் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பார்த்து சிரிக்கிறானே அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்க அப்படி எல்லாருமே அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அந்த உடைஞ்சிருந்துச்சுல அந்த கேட்டு தன்ன போல ஆடிட்டு இருக்கு. இந்த பசங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது காத்துக்கு தான் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது ஒரு பையன் கீழே இறங்கி அந்த கேட்டு தொறக்கலாம் அப்படின்னு போகும்போது, அந்த மரத்து மேல பார்த்தாங்கல்ல ஒரு உருவம். அந்த உருவம் இவங்க வண்டிக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு. இத பார்த்த அந்த பசங்க எல்லாருமே மிரண்டு போய் ஆளாளுக்கு ஒரு மூலைக்கு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பில்டிங்ல இருந்து. ஆனா இப்பவும் கூட அந்த மிரண்டு போய் நின்றுருந்த பையன் நகரவே இல்ல. அங்கேயே தான் நின்றுருக்காரு. ஆனா அந்த பசங்களுக்கு வந்து எதுவுமே புரியல. இந்த பசங்க வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர், 200 மீட்டர் தாண்டி ஓடி வந்து அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க. அமானுஷ்யமா இருக்கிற ஒரு உருவம் இந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கு. பதிலுக்கு இந்த பையனும் பேசுறான் அது கூட. இந்த பசங்களுக்கு அப்படியே கை காலெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போகுது. என்ன அப்படின்னா, இதெல்லாம் அவங்க கண்லயே வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த கேமரால வந்து அந்த பிக்சர் வந்து விழவே மாட்டேங்குது. ஸ்டார்ட்டிங்லயாவது அந்த ரூம்குள்ள ஒரு பிளர்ரான உருவத்த வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அது தெரிஞ்சது. ஆனா இந்த உருவம் கேமராலே கேப்சர் ஆக மாட்டேங்குது. அந்த சூறாவளி காற்று மறுபடியும் அந்த பில்டிங்கை சுத்திட்டு வருது. சுத்திட்டு வரும்போது அந்த சூறாவளி காற்றோட சேர்ந்து அந்த பெண்ணோட ஆன்மாவும் அப்படியே போயிருது. ஆனா அந்த பசங்களுக்கு அப்ப புரியல. இது பெண்ணோட ஆன்மாவா? ஒரு தீய சக்தியா? இது என்ன? மனுஷியா? இது எதுன்னே அவங்களுக்கு புரியவே இல்ல. இதுக்கப்புறம் அந்த பையன் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வர ஆரம்பிக்கிறான்.
அந்த வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வர ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா அந்த பசங்க எல்லாருமே அந்த பையனை பார்த்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பசங்க கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பசங்களும், டேய் என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பண்ற, ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது, ரொம்ப கொடூரமா நிற்குது, அதுக்கிட்ட நீ எப்படி பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் யார்கிட்டையுமே பேசலையேன்னு சொல்லி சகஜமா அந்த பையன் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாயிருது. ஏன் அப்படின்னா அந்த உருவத்தை இவங்க எல்லாருமே கண் கூட பார்த்துருக்காங்க. ஏன்னா கேமரால கூட கேப்சர் ஆகாம அந்த உருவம் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது ஏதோ ஒரு அமானுஷ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தீய சக்திகிட்ட தான் அவன் பேசிட்டு இருக்கான்னு அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 மணி நேரம் அந்த பசங்க அந்த பில்டிங்குள்ளேயே சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த தீய சக்திங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனால் இது வரைக்குமே அது என்னன்னு சொல்லி இந்த பசங்களுக்கு தெரியல. 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நேரத்துலேயே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நேரத்துலேயே வந்துட்டோம் எங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி 4 பேருமே 4 விதமாக பேசியிருக்காங்க வீட்டில். இதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி வழக்கமாக போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்க அவங்களும் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்த பையனும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு அவருக்குன்னே தனியாக இருக்க ஒரு ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு ரூம் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டாராமா. ஆனால் இன்னைக்கு ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்தால் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா இது எப்பவுமே வந்து க்ளோஸ் பண்ணாமல் படுத்துவங்கிறவன் இன்னைக்கு ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணி படுக்கிறானே அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேயே வந்து ஒரு ஏசியும் இருந்திருக்கு. இதனால் வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி உபசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டானோ நினச்சிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. சரியாக ஒரு காலையில் ஒரு 6-7 மணிங்கும் போது அந்த பையனோட ரூம்ல இருந்து யாரோ ஒரு இருமுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஒரு வயசானவங்க இருமுனா எப்படி வந்து கேட்குமோ, ஒரு லேடி இருமுற மாதிரி ஒரு இருமல் சத்தம் கேட்குது. அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சந்தேகம். என்னடா இது இருமல் சத்தம் கேட்குது, அது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த பையனும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன் வந்து ஏதாவது சூசைடுக்கு ட்ரை பண்ணுறானோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரூம் வந்து உடைக்கிற ட்ரை பண்ணிட்டு கடைசியில் உடச்சிட்றாங்க. உடச்சி உள்ளே போய் பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து மூக்கு வாயிலிருந்தெல்லாம் வந்து ரத்தமாக வெளியே போயிருக்கு. ஆனால் அந்த பையன் உயிரோட தான் இருக்காரு, இருமிட்டு இருக்காரு. ஆனால் வாய்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கேட்குறாங்க. அந்த பையன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறனால வண்டி வாசிங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு 2 வீலர் மட்டும்தான் இருக்காமா. அந்த 2 வீலர்லேயே அவங்க அம்மாவும் அப்பாவும் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. பார்த்தா அவருக்கு முன்னாடி மூச்சுக்குழலில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ வந்து அது இன்னுமே டீப் ஆயிடுச்சாமா. இனிமேல் டீப் ஆகி அது வந்து ஒரு அரைவாசி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆகி அது மூக்கு வாயிலிருந்தெல்லாம் வந்து ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அரைவாசி வந்து டேமேஜ் ஆகி மூக்கு வாயிலிருந்தெல்லாம் வந்து ரத்தம் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பெரிய ஷாக் ஆயிடுது. ஏன் அப்படின்னா அது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்ரேஷனுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, இங்கேயே அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டருக்கே ஒரு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க, பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு, இந்த பையன் வந்து எந்திரிச்சு நிற்கலாம் முடியாது, பெட் ரெஸ்ட் தான் வேணும், இங்கேயே இருக்கட்டும் அப்படி இப்படின்னு நல்லா எதோ சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பையனுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்திருக்கு. அந்த பையன் அந்த ட்ரிப்ஸ் இதெல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு வெளியே வந்து நின்றுறாரு இவங்களுக்கு முன்னாடி. டாக்டரே இப்படி ஆடி போயிடுறாரு. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு பேஷண்ட் எந்திரிச்சு வந்து நின்று இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் ஆயிடுது. இதுக்கப்புறமா அவரோட பிஹேவியர்லாம் வேற மாதிரி இருக்கு, குரல் வேற மாதிரி இருக்கு. ஒரு தொண்டை எது கட்டிடுச்சா என்னமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினச்சிட்டு, என்னப்பா உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் கேட்குறாங்க, டாக்டரும் கேட்குறாரு. பரவாயில்ல எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இல்லைப்பா நான் ஸ்கேன் பண்ணனே, ஸ்கேன் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணுறாரு. மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த டாக்டருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. ஒருவேளை மிஷினுக்கு இது கோளாறாக இருக்குமா? ஆனால் மிஷின் கோளாக இருந்தாலும் டோட்டல் எக்ஸ்ரேயும் வந்து பிளராக இருக்கணுமே, ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ஒரு குழப்பமாகவே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு.
சேஃப்டிக்கு வந்து சாப்பிடுங்க கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு. கரெக்டாக இவங்க நைட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கும் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி தயிர் சாப்பாடு தான் சாப்பிட்டு படுத்து தூங்கலான்னு போகிறாரு. இன்றைக்கி வந்து அவங்க டோரை வந்து லாக் பண்ணல, அவர் ஓப்பன் பண்ணி தான் வச்சு படுத்துட்டு இருக்காரு. நைட்டு பார்த்தா மறுபடியும் ஒரு இருமர் சத்தம், ஒரு 12-1 மணிக்கு போது இருமர் சத்தம் வந்துட்டுருக்கு. இவங்க அம்மா அப்பாவும் மறுபடியும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு லேடி இருமுற மாதிரி சத்தம், ஒரு லேடி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, தன்னந்தனியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம். போய் உள்ளே பார்க்குறாங்க, அவங்களோட பையன் தான் வந்து லேடி மாதிரி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அது வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கலாம். ரூம்குள்ளேயே வந்து சீலிங் ஃபேன் இருந்திருக்காங்க. சீலிங் ஃபேனில் தலைகளை தொங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படி சிரிக்கவே அந்த மூக்கு வாயிலிருந்தெல்லாம் வந்து பிளட் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆயிருது. இது என்னடா இது இப்படி ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சது, ஏதோ ஒரு ஆன்மா தான் இவனுக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. எப்படி அந்த ஒரு குரங்கு வந்து தாவுமோ அந்த மாதிரி அந்த பையன் ஒரு ரப்பர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சு போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு வழியா வந்து அவர் பிடிச்சி கட்டலாம், அப்படி கையும் காலையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அடி நடிக்கிறாரு. இவங்க 2 பேத்தையும் அடிக்கிற அடியெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. ரொம்ப வழியாகுது. இவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது. ஒரு வழியா வந்து அந்த கட்டல்லையே வந்து ஒரு 2 கையையும் காலையும் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போடும்போதே வந்து அவர் மூக்குலேருந்து வாயிலேருந்து பிளட் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. அவரால் வந்து பேசக்கூட முடியல. அப்படி பேசும்போதே வந்து ரத்தம் வந்து ப்ளீட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட் ஆகுது. ஊர்லேயே ஒரு சாமியாடியும் இருந்திருக்கிறாரு. அவரையும் வந்து இவங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தான் அவரும் இருந்திருக்கிறாரு. அவரும் சீக்கிரமாகவே வந்துடுறாரு. வந்த உடனே இவர் இருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு அவரும் மிரண்டு போயிடுறாரு. மிரண்டு போயிட்டு அவர் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு பெண்ணோட ஆன்மா வந்து உள்ளே இருக்குது, ஒரு தீய சக்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு பையன் எங்காவது போனானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க பெற்றோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பையன் வந்து வெளியே படிக்கிறதுக்காக போனான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஆனால் போயிட்டு அன்றைக்கி அதிகாலையிலேயே வந்து ஒரு 2-3 மணிக்கும் போது வந்துட்டான், என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி நேற்று நடந்ததை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த சாமியாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இது வந்து வேற ஏதோ ஒரு விஷயம், அவன் வந்து கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனானா, அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி கொடுக்கவும் சாமியாடி தான் பேசுகிறாரு. நடந்ததை சொல்லுப்பா, இந்த பையன் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் அந்த வீடியோ எடுக்க போனாங்களே அந்த பசங்க, அவங்க எல்லாருமே 3 பேருமே அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பேய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பங்களாக்கு போனோம். போகும்போது இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடந்தது. ஒரு உருவம் வந்து ஒரு பெண் உருவம் மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது. அந்த உருவத்துக்கிட்டே அவன் சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருந்தான். அது வந்து என்னன்னே தெரியல, எங்களுக்கு இது வரைக்கும் என்னென்னு கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லும்போது தான் அந்த சாமியாடிக்கு தெரியுது, இது வந்து நார்மலான ஒரு ஆன்மா கிடையாது, இது வந்து ரத்த காட்டேரின்னு அப்போ தான் சொல்கிறாரு. நார்மலான ஒரு ஆன்மாவாக இருந்ததுன்னா வேணுங்கிறத செஞ்சுட்டு இந்த உடம்பை விட்டு போயிடும், இல்லை அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிறவங்கள கொலை பண்ணிட்டு போயிடும். இது வந்து கண்டிப்பாக யாராவது உடம்புக்குள்ளே போச்சுன்னா அவங்கள வந்து கொல்லாமல் விடாது, இதுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பூஜைக்கான விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூஜை நடந்துட்டு இருக்குது. பூஜை நடக்கும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த ரத்த காட்டேரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. அப்படி பேசும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்னதான் பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக அவனை கொலை பண்ணுறது தான் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த சாமியாடி என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவன் கொலை பண்ணுற அளவுக்கு உன்னை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் எதுவும் பண்ணலை, ஆனால் என்னோட எல்லைக்குள்ளே யார் வந்தாலும் நான் கண்டிப்பாக அவனை விட மாட்டேன்னு சொல்லுது. உன்னோட எல்லை எது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பாரடைச்சு பங்களா தான் என்னோட எல்லைன்னு அந்த ஆன்மா சொல்லுது. இதை கேட்ட அந்த சாமியாடியும் பேரதிர்ச்சியோட ஆடி போயிருக்காரு. அந்த பங்களாக்கு எதுக்குடா போனீங்கன்னு சொல்லி அந்த பசங்களையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்னதான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பசங்களும் கேட்குறாங்க, அந்த பெற்றோரும் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த சாமியாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன நடந்திருக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பில்டிங் இருந்த இடத்துல ஒரு சோளக்காடு இருந்தது. சோளக்காடு இருக்கிற அதே இடத்துல ரத்த காட்டேரியும் இருந்தது. அதனாலேயே வந்து சோளங்கள் வந்து நல்லா விளைச்சல் கொடுக்காம அந்த ஓனருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோதான் வந்து உரங்கள் போட்டாலும் கருகியும் போயிடுது பயிர்கள் எல்லாமே. இதுக்கப்புறமா அந்த ஓனருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா எப்படியாவது அந்த இடத்த மட்டும் கைமாற்றி விட்டுறணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக செல்வந்தர் வந்து இந்த இடத்த எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது கிடைச்சது வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்கு அந்த இடத்த வந்து அவர் தலையில் தள்ளி விட்டுட்டு இந்த நபரும் அந்த ஊரை விட்டே போயிடுறாரு. செல்வந்தர் அவங்க மனைவிக்காக ரொம்ப அழகான ஒரு பில்டிங் வந்து கட்டுறாரு. அந்த டைம்லேயே ஒரு 150 வருஷம் இருக்கும்போதே அவ்வளோ செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஃபுல் வேலையெல்லாம் முடிச்சு அந்த பில்டிங்கில் குடியும் ஏறிடுறாங்க. குடி போனதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து சரியாக ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையும் கூட இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வந்து நிறைவாத கர்ப்பிணி. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க என்னாச்சுன்னே தெரியாமல் டக்குன்னு எந்திரிச்சு
கத்தி எடுத்து அந்த ஓனரோட நெஞ்சிலேயே குத்தி கிழிச்சு அந்த இதயத்தையே தூக்கி வெளியே வீசியிருக்காங்க. வீசிட்டு இந்த அம்மாவும் அந்த நடுமுற்றத்தில், அந்த பில்டிங்கோட நடுமுற்றத்தில் தூக்கு போட்டு அங்கேயே தொங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு பின்னாடி அந்த வாரிசுகள் யாருமே இல்லாததுனால அந்த பில்டிங் வந்து பாழடைஞ்சே போச்சு. இது எப்போ வந்து முழுசா பாழடைஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வழித்தடம் இருக்குதாமா. அந்த பில்டிங் வந்து பின்னாடி போனா சீக்கிரமாவே வந்து பக்கத்து ஊருக்கு போயிடலாம்னு சொல்லி மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கண்ணில் தட்டுப்படுது அப்படின்னா, அமானுஷ்யமான ஒரு உருவம் இவங்களே ஃபாலோ பண்ணி வர மாதிரி எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்படி அந்த வழியில போறவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமே உடம்பு சரியில்லாம போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் மேய்ச்சலுக்கு போற ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே வந்து செத்தும் போயிருது. இதனாலேயே பயந்து போய் யாருமே இந்த பக்கம் வரதில்ல. அதனாலேயே இந்த இடம் வந்து ரொம்ப பாழடைஞ்சு போச்சுன்னு சொல்லி, அன்னைக்கு நடந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சாமியாடி வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா அவர்னாலேயும் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சு அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த ரத்த காட்டேரி வந்து பிரிச்சு எடுத்துடுறாரு. அப்படி பிரிச்சு எடுக்கும்போது அந்த ரத்த காட்டேரி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சாமியாடியோட உடம்புக்குள்ள போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுது. ஏன்னா இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாடி இருக்கிறதுனால இவரோட உடம்புக்குள்ள போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்குது. ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு பொம்மைக்குள்ள அந்த ரத்த காட்டேரியை அடைச்சிடுறாரு. அடைச்சு அதோட தலையில வந்து ஒரு ஆணியும் அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா அந்த பையனும் நார்மலாகி போயிடுறான். நார்மல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் வந்து அவர் வாயில மூக்கில் நல்லா பிளட் லீக் ஆக ஆரம்பிக்குது. பிளட் லீக் ஆனதுக்கப்புறமா பழையபடி நார்மலாக ஆயிடுறாரு. நல்லா பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன் என்னாச்சு, நீங்களாம் ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வீக்காக இருக்காரு. ஏன்னா டோட்டலாக முக்கால்வாசி பிளட் வந்து வெளியே போயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 நாள் போகுது. அந்த பையன் நார்மலாக ஆயிடுறாரு. இந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பானைக்குள்ளே அந்த ஆணி அடித்து அந்த பொம்மையை போட்டு இந்த ஊரோட கடைசியில் இருக்கிற ஒரு புளிய மரம், அந்த புளிய மரம் அது வந்து ஆவிகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆமாம், அந்த புளிய மரத்தில் 2-3 அடி வந்து நல்லா ஆழமாக தோண்டி கீழே அந்த பானையை புதைச்சிட்டு மேலே மண்ணை போட்டு மூடி மேலே வந்து மந்திரம் சொல்லி அங்கே ஒரு எலுமிச்சை மரத்தையும் வச்சுட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் அந்த பேய் வந்து வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பேய் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கெல்லாம் எல்லாம் பயப்படுறாங்களாமா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த பக்கம் போகிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் வேலைக்கு போய் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அன்றைக்கி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற ராகுல். உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை இந்த சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே வந்து அப்லோட் பண்ண ஸ்டோரியில் சொன்ன மாதிரி தான், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சு கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த மாதிரி உண்மையாலுமே அமானுஷ்யமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் எதுவுமே இல்லாமல் சப்போர்ட்டே இல்லாமல் மாட்டிட்டோம்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? அதனால் எப்போவுமே அதெல்லாம் வந்து ஒரு நினப்பில் வச்சுட்டு தான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக போகணும். மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் தவிர்த்துறது. ஏன்னா இந்த மாதிரி பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் தவிர்த்துறதே நல்லது. மேலும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.